வணக்கம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் உங்கள் நல்லாதரவையும் நம்பிக்கையும் பெற்று நம்ம மாநிலத்துக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்று 3 ஆண்டு நிறைவு பெற்று 4வது ஆண்டுல அடியெடுத்து வைக்கிற நாள் மே 7. இந்த 3 ஆண்டு காலத்துல நான் செஞ்சு கொடுத்த சாதனைகள், திட்டங்கள், நன்மைகள் என்னன்னு தினந்தோறும் பயனடைந்த மக்களின் முகங்கள்ல இருக்கும் மகிழ்ச்சியே சாட்சி. திராவிட மாடல் அரசு செஞ்சு கொடுத்த திட்டங்களை நான் சொல்றதை விட பயனடைஞ்ச மக்கள் சொல்றதுதான் உண்மையான பாராட்டு. இந்த 1000 ரூபாய் இருக்குதுங்க. வேலைக்கு போனாலும் வேலைக்கு போகாட்டியும் நம்ம பெத்த பயம் கொடுக்கலனாலும் ஸ்டாலின் எங்களுக்கு மகனாட்டு இருக்கிறாரு. சுய உதவி குழுவிலால முன்னேறி இருக்கோம். நாங்க 4000 5000 தான் சம்பளம் வாங்கினேன். இன்னைக்கு நாங்க மாசம் 15000க்கு மேல வருமானம் வருது எனக்கு மட்டும். நினைச்சு பாருங்க, 1 லட்ச ரூபா கடன் வாங்கினா அதுக்கு எவ்வளவு வட்டி போடுறான். இது நம்ம அக்கௌண்ட்ல பணம் போடுறோம், அந்த டேட்ல நீ கட்டிட்டு வா, அடுத்த லோன் உனக்கு தர கூப்பிட்டு கொடுக்குறாங்க சார். ஒரு கவர்மெண்ட் ஒரு ஹாஸ்டல், விமென்ஸ்க்காக ஒரு ஹாஸ்டல் ஓபன் பண்ணுவாங்கங்கிற ஸ்கீமை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்பெல்லாம் வேலைக்கு அனுப்புறதே பெருசுன்றாங்க. வேலைக்கு அனுப்புற டைம்ல அப்பயும் ஒரு செக்யூர்டான பிளேஸ்ல இருக்கணும்ன்றதுக்கு இந்த இனிஷியேட்டிவ் எடுத்தது ரொம்ப பெரிய விஷயம். கட்டணமில்லா பயணம். நான் சில நேரங்கள்ல அந்த ஜன்னலோரத்துல உட்காந்து நான் மனசுல இருந்து அவருக்கு நான் நன்றி சொல்லியிருக்கேன். இவர் எந்த அளவுக்கு யோசிச்சிருக்கிற ஒரு தாயை போல நம்மளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு மனசுல இருந்து நான் நன்றி சொன்னேன். காலையில அடம்பிடிப்பா சாப்பிட்றக்கே இங்க நல்லா சாப்பிட்றா. அது சிறுதானியம் போறதுனால விரும்பியே சாப்பிட்றாங்க குழந்தைங்க. அவங்களுக்கு ஊட்டச்சத்து நல்லா கிடைக்குது. நாங்க இது வரைக்கும் ஒரு தொழிலாளியா இருந்தோம். ஆட்டோ முதல் நாங்க வாங்கும்போது நாங்க ஒரு முதலாளியா மாறி இருக்கோம். எங்க அப்பா நான் +2 படிக்கிறப்ப கேன்சர்னால இறந்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் எங்க அம்மா தான் ஃபுல்லாவே என்னோட எக்ஸ்பென்சஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டது. நான் முதல்வன் ஸ்கீம் நம்ம முதலமைச்சரோட கனவு திட்டம் அப்படின்னு சொல்லி தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணது. அண்ட் இன்னைக்கு அந்த கனவு நினைவா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே தான் நம்ம நாளைய இந்தியாவையே வடிவமைக்கும்னு நான் நம்புறேன். அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்துட்டு வந்தாரு. மாசம் அந்த 1000 ரூபான்றது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு எங்களுக்கு. சொல்ல போனா போட்டுக்கிற துணி இந்த 1000 ரூபாய் தான் மேம் எடுக்கிறேன். சரி, மு க ஸ்டாலின் ஐயா எங்களுக்கு ஒரு தனி 3 சென்ட் இடம் கொடுத்து ஒரு தனி வீடும் கட்டி கொடுத்துருக்காங்க. என்னோட கணவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டார். 8 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ரேஷன் கார்டுல இருந்து ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டார். 5 நிமிஷத்துல அவர் பேரை தூக்கிட்டு என் பேர் போட்டு கொடுத்து எனக்கு குடும்ப தலைவி என் பையன் பேரையும் போட்டு கார்டு கொடுத்தாங்க சார். பீச் ரோட்ல போகும்போது அவ்வளோ ஒரு ஆசை இருக்கும் எங்களுக்குலாம். பீச்சுக்கு போகணும், அந்த கால் நனையணும், குடும்பத்தோட போகணும், குழந்தையோட போகணும் அப்படின்றதுலாம். அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வா ஒரு மரப்பாதை போட்டு கொடுத்துருக்காங்க. உளப்பூர்வமான வாழ்த்து. ஸ்டாலின் என்றால் உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு சொன்னாரு. எங்களை எல்லாம் ஆளாக்கிய அன்பு தலைவர் கலைஞர். இந்த 3 ஆண்டு காலத்துல ஸ்டாலின் என்றால் செயல் செயல் செயல்னு நிரூபிச்சு காட்டியிருக்கிறார். எப்பவும் நான் சொல்றது இது எனது அரசு அல்ல, நமது அரசு. அந்த வகையில் நமது அரசு 4வது ஆண்டுல அடியெடுத்து வைக்குது. நாடும் மாநிலமும் பயனுற என்னாலும் நான் உழைப்பேன்னு உறுதியேற்று ஆட்சி பயணத்தை உங்கள் வாழ்த்துக்களுடன் தொடர்வேன். 3 வருஷம் ஆச்சு, சூப்பரா இருந்தது. 3 வருஷம் ஆட்சி நல்லா இருந்தது. இந்த 3 வருட ஆட்சி சிறப்பா இருக்கு. இந்த 3 வருஷம் ஆட்சி நல்லா இருக்குது. இந்த 3 வருஷம் ஆட்சி சூப்பரா இருக்கு. 3 வருஷம் ஆட்சியும் நல்லா இருந்தது. ஒரு பெஸ்ட் ஆட்சி.